இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இனிப்பு பழ பஜ்ஜி நான் நேந்திரம் பழத்தில் தான் செஞ்சுருக்கேன். நேந்திரம் பழத்தில் செய்யும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பழுத்த வாழைப்பழமாக இதை மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் கூட இதை பழ பஜ்ஜி பண்ணலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கிறிஸ்பிக்காக நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீனி நம்ம சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நம்ம சேர்த்த மைதா, அரிசி மாவு, சீனி, ஏலக்காய் தூள், மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருந்த 1 கப் அளவு மைதாவுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி அதே கப்பில் தேவைப்பட்டுச்சு. தண்ணியோட அளவை முதலையே அதிகப்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதை மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா மாவோட திக்னஸ் பார்த்துட்டு கூட நம்ம தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப அதிகமாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக மாவு இருந்ததுன்னா நம்மளுக்கு பஜ்ஜி எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தாலும் அது சாப்பிட்றதுக்கு பஜ்ஜி சாஃப்டாக இல்லாத மாதிரி இருக்கும். மிதமான பதத்துக்கு இந்த அளவுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சா போதும். இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் 1 மணி நேரம் அளவுக்கு கூட இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ மாவை நல்லா ஸ்பூன் வச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாழைப்பழ பஜ்ஜி போடுறதுக்கு வாழைப்பழத்தை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஓரங்கள்லையும் நம்ம கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நம்ம நீக்கிடலாம். இந்த வாழைப்பழ பஜ்ஜிக்கு நம்ம முழு வாழைப்பழத்தில் கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக தோலை நீக்கினதுக்கப்புறம் பழத்தையே 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பழ பஜ்ஜி எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்தளவு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஓரளவு இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த வாழைப்பழத்தெல்லாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பஜ்ஜியோட பேட்டரில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி மாவை ஊற்றி பாருங்கள். உடனே மேலெழும்பி போது தான் சூடு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பஜ்ஜியை போட்டதும் பஜ்ஜியும் நம்மளுக்கு மேலெழும்பி வந்துடும். நம்மளுக்கு கடாயில் எந்த அளவு பஜ்ஜி போட இடம் இருக்கோ அது அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பணும். எண்ணெய் ரொம்ப கம்மியான சூடில் இருந்தால் எண்ணெய் குடிக்கும். மிதமான தீயில் வச்சு நம்ம பஜ்ஜியை பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வாழைப்பழ பஜ்ஜி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.